நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மொபைல் ஃபோன் வச்சிருக்க எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சூப்பரான வீடியோ தான். வேலூர் தோட்டப்பாளையம் அருகுமண்டி பெரிய தெருவில் இருக்க குரு ராகவேந்திரா மொபைல்ஸ் தான் வந்திருக்கோம். இவங்க பார்த்தா மொபைல்ஸ்க்கான டிப்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இந்த மொபைல் சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம மீடியா பர்சன் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸாக இது மாதிரி ஃபோன் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்தார். இந்த ஃபோனுக்கு வந்து இந்த பிராண்டடில் போய் விசிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை வந்து ஒரு 10,000 மேலே வந்து செலவு சொன்னாங்க. கேமரா வந்து குவாலிட்டி குறைஞ்சிச்சுன்னு விசாரிக்கும் போது ஜஸ்ட் 200லேயே வந்து டிப்ஸ் சொல்லி கிளியர் பண்ணியிருக்காரு. அந்த டிப்ஸ் எல்லாம் போய்ட்டு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு 200 சால்வ் ஆனது. எல்லா விஷயத்தையும் எல்லார்ட்டையும் இந்த பகிர்ந்துக்கலாம் தான் இந்த வீடியோ பண்ணுறோம். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாருங்கள். அவர்கிட்ட போய் விசிட் பண்ணி எல்லாமே பார்க்கலாம். அவர் டிப்ஸ் சொல்லுவார், அதையும் நோட் பண்ணிக்கலாம். வாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா குரு ராகவேந்திரா மொபைல்ஸோட ஓனர் தினேஷ் தான் இருக்கார். அவர்கிட்ட தான் இப்போ நம்ம மொபைல் டிப்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அவர் வந்து நம்மளுக்கு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லுவார். ஒன்று பார்க்கலாம் வாங்க. வணக்கம். மொபைல் சம்பந்தப்பட்ட சார்ஜிங் ஃபால்ட் சொல்றேன். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சார்ஜர் வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 90% யூஸ் பண்ணுவாங்க. 90% யூஸ் பண்ணி 10% கொஞ்சம் ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் சொல்ல சார்ஜ் போட நல்லா இருக்கும். சில பேர் ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. 0 ஆயிடுச்சுன்னா போட்டுக்கலாம்னா அந்த மாதிரி பெரும்பாலும் போடக்கூடாது. பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா சார்ஜ் ஒன்றும் ஒரு 30% 40% போட்டுக்கினா ப்ராப்ளம் தான் உங்களுக்கு. மினிமம் பாத்தீங்கன்னா 90%, 95%. சில பேர் 100% ஏற்றோன்னு வெயிட் பண்ணுவாங்க. ஆனா அந்த மாதிரி போடக்கூடாது. என்னைக்கு இருந்தாலும் ப்ராப்ளம் தான். மொபைல் ஹீட் ஆகும். மொபைல் தாராளமா ஹீட் ஆகும். அதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, அட்லீஸ்ட் ஒரு 90% வந்தா ஒரு ரிமூவ் பண்ணிடுங்க. 60% வந்தா கூட கொஞ்சம் ப்ராப்ளம். அது கூட ஒன்னும் கம்ப்ளைண்ட். ஒரு லோ பேட்டரி வர வரைக்கும் விடாதுங்க. ஒரு 1.2 பாயிண்ட் வரைக்கும் யூஸ் பண்ண இன்னும் சார்ஜ் குறைட்டா அந்த மாதிரி விடாதுங்க. மினிமம் 60%, இன்னும் 90% கூட போட்டு எடுத்து யூஸ் பண்ணுங்க. ஒரு 10%க்குள்ள கம்மி பண்ணாதீங்க. கேமரா இப்போ நோ ப்ராப்ளம்னா கேமரா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம நார்மலா சில பேர் வந்து கிளாரிட்டி வரலன்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. ஆனா நம்ம சில பேர் எடுக்க சொல்ல வந்து நம்ம கேமரா செட்டு எடுக்க சொல்ல நம்ம விரல வந்து பார்த்தோன்னா கேமரா லென்ஸு மேலே படும். லென்ஸு மேலே பட்டுச்சுன்னா உங்களுக்கு கிளாரிட்டி அவ்வளோ வராது உங்களுக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, லென்ஸ்ல கைப்படாத எடுங்க. பாயிண்ட்ல இருந்து எடுக்க சொல்ல சில பேர் கிளாரிட்டி வரலன்னு பார்ப்பாங்க. நம்ம கை வரல அந்த ரேகம் வந்து லென்ஸ்ல பட்டுச்சுன்னா கிளாரிட்டி வராது. சில பேருக்கு வேர்வை தண்ணி வரும் கையில, அந்த தண்ணி ஃபுல்லா அந்த லென்ஸ்ல மேல கண்ணாடிக்கு பட்டிருக்கும். இல்லையே எடுக்க சொல்ல என்ன பண்ணுங்க, எடுத்துட்டு ஒரு கச்சிப்போ எதுனா எடுத்து கிளீன் பண்ணிட்டு கூட போட்டோ எடுங்க, கிளாரிட்டி நல்லா வரும். மொபைல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே சில பேர் ரொம்ப டேமேஜ் ஆகும். அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, பேக் பவுச் போடாது, ஃபிளிப் பவுச் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கை தவறி போன் பேசிட்டு இருக்கிறோம், திடீர்னு கை தவறி கீழே விழுந்துச்சுன்னா கூட உங்களுக்கு இப்படி விழுந்தா கூட பாத்தீங்கன்னா டிஸ்பிளே சேஃப்டியா இருக்கும். அவ்வளவு டேமேஜ் ஆகும். நீங்க பேக் பவுச் போட்டீங்கன்னா சில பேர் பாக்கெட்ல வைப்பாங்க. பாக்கெட் இந்த மாதிரி வர கை தவறி கீழே கூட விழும். கீழே விழுந்துச்சுன்னா டிஸ்பிளே ஃபால்ட் வரும். நீங்க ஃபிளிப் பவுச் போட்டீங்கன்னா நீ எப்படி இருந்தாலும் ரன்னிங்ல போன் பேசல திடீர்னு அர்ஜென்ட் பாக்கெட்ல வைக்கலாம்னு இந்த மாதிரி மூடிட்டு இருக்கும். பாக்கெட் மூடிட்டு இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா கீழே கூட தவறி வீழ்ந்துரும். கீழே தவறி பேக் பவுச் போட்டு இருந்தீங்கன்னா கீழே தவறி வீழ்ந்து பேக் பவுச் போனா கன்ஃபார்மா டிஸ்பிளே உடைச்சு டேமேஜ் இருக்கு. அது என்ன ஃபிளிப் பவுச் போட்டீங்கன்னா நல்ல சேஃப்டி. எதா இருந்தாலும் ஃபிளிப் பவுச் போட்டீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டி அவள் தான். சேஃப்டியா இருக்கும், எந்த ப்ராப்ளம் வராது உங்களுக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா மொபைல் டெம்பர் கிளாஸ் வந்து டிஸ்பிளே ஒட்டுவாங்க. ஆனா சில பேர் வந்து கேமராக்கு லென்ஸ் கிளாஸ் வரும்னு சில பேருக்கு தெரியாது. ஒரு 70% யாருக்குமே தெரியாது உங்களுக்கு கேமராக்கு லென்ஸ் கிளாஸ் வரது. ஆனா ஆல்ரெடி மார்க்கெட்ல எல்லா மாடலுக்கும் அவைலபிள் இருக்குது. எந்த செட்டுக்கு இருந்தாலும் A to Z. என்ன பண்ணுங்க, மொபைல் வாங்குறீங்கன்னா உடனே எதுவுமே சேஃப்டி கிளாஸ் டெம்பர் கிளாஸ் ஒட்டிட்டு பேக்ல கேமரா கிளாஸ் சேர்த்து ஒட்டிக்கிங்க. சில பேர் டெம்பர் கிளாஸ் ஒட்டி பேக் கிளாஸ் ஒட்ட மாட்டாங்க. இப்போ இந்த பாத்தீங்கன்னா இந்த மொபைல்லாம் பாத்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ் இருக்கும், ஆனா பேக் கிளாஸ் இருக்காது. இதால வந்து கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா லென்ஸ் கிளாஸ் கூடி சீக்கிரம் தேஞ்சிடும். ஏன்னா கீழே வைக்கிறவங்க பாத்தீங்கன்னா கிளாஸ் வந்து தேயும். அது நீங்க என்ன பண்ணுங்க, உடனே ஒரு டெம்பர் கிளாஸ் ஓட்ட சொல்ல கேமரா சேஃப்டி கிளாஸ் ஒட்டிடுங்க. ஒரு லைஃப் வரும். 1 வருஷம் வரன்றது ஒரு 2 வருஷம் வர லைஃப் வரும். அதுலயும் கேமரா கிளாரிட்டி நல்லா வரும். அது மொபைல் கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா ஆல் பிராண்ட் மொபைல் நாங்க சர்வீஸ் பண்றோம். டிஸ்பிளே டேமேஜ், மதர் போர்ட் டேமேஜ், வாட்டர் லாக்கு, ஆல் மொபைல் எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் எடுத்துட்டு வாங்க, நாங்க பண்ணி கொடுவோம். டிஸ்பிளேன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/2 hour அதிகபட்சம் டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவேன். மதர் போர்டு கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஒன் டே டைமிங். ஏன்னா அது நாங்க வாங்கிட்டு செக் பண்ணிட்டு என்ன கம்ப்ளைண்ட்னா அதுக்கப்புறம் பண்ண முடியும். அட்லீஸ்ட் அது பாத்தீங்கன்னா வாட்டர் லாக்குன்றது உடனே தண்ணியில வீழ்ந்துச்சுன்னா சில பேர் சொல்லுவாங்க அரிசி மூட்டையில போட்டா தண்ணியில ரிமூவ் பண்ணிடும் ஹீட். அதெல்லாம் சும்மாதான், அதெல்லாம் உண்மையிலே இல்லை.
நீங்க தண்ணியில விழுந்துச்சுன்னா உடனே எடுத்துட்டு வந்தீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் கிளீன் பண்ணி கொடுத்துறோம். ஆன் பண்ண கூடாது, உடனே எடுத்துட்டு வந்தீங்கன்னா நான் கிளீன் பண்ணி. சில பேர் ஆன் ஆயிடுச்சுன்னா கூட பாத்தீங்கன்னா மதர் போர்டு ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுனா மெயின் வாட்டர் லாக் ஆயிடுச்சுன்னா டிஸ்பிளே டேமேஜ் ஆகும். மெயின் டிஸ்பிளேல தண்ணி போடும். நீங்க வாட்டர் லாக் ஆயிடுச்சுன்னா தைரியமா எடுத்துட்டு வாங்க, நாங்க பண்ணி கொடுக்குறோம். ஆல் பிராண்ட் மொபைல் உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் எது இருந்தாலும் எடுத்துட்டு வாங்க, நாங்க பண்ணி கொடுக்குறோம். டிஸ்பிளே டேமேஜ் எது இருந்தாலும் எடுத்துட்டு வாங்க. எந்த கம்ப்ளைண்டா இருந்தாலும் பார்த்துட்டு முடியாதுன்னு அப்போதைக்கு அப்பயே சொல்லிடுறோம். டிஸ்பிளே ஆஃப் நோ டைம், மற்றபடி மீதிலாம் ஒரு டைம் வாங்கிட்டு எந்த கம்ப்ளைண்டாலும் பண்ண முடியாதுன்னு பார்த்து சொல்லிடுறோம். இந்த மாதிரி தோட்டப்பாளையம் ஸ்ரீ குரு ராகவேந்திரா மொபைல் தினேசம். எதனா ப்ராப்ளம் உங்களுக்கு டவுட்னா காலையில 10 மணிலேருந்து நைட்டு 10 மணிக்குள்ள ஃபோன் பண்ணுங்க. எதா இருந்தாலும் டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்றேன். தைரியமா நீங்க ஃபோன் பண்ணுங்க. நம்பர் 9944485721. மொபைல் பத்தி எந்த சம்பந்தம் இருந்தா எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில் எதா இருந்தாலும் கிளியர் பண்றேன் நான் உங்களுக்கு. இது வரைக்கும் இவர் தினேஷ் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு சூப்பரான டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கரெக்டாக நீ மெயின்டைன் பண்ணி மொபைலில் பார்த்துக்கோங்க. இந்த அன்றாட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மொபைல் ரொம்ப முக்கியமானது. அப்படிப்பட்ட மொபைல் ஷாப் தான் நம்ம வந்திருக்கோம். ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தொடர்ந்து மைண்ட் ப்ளோயிங் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.